ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். 6 மாதமாய் தேவன் நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்துல முதல் நாள்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இயேசு இடத்துல 10 பேர் வந்தார்களாமா. வந்த அத்தனை பேரும் இயேசு என்ன செய்தாரு? சுகமாக்கினார். ஆனா இயேசுவை தேடி யார் வந்தது? ஒருவர் மட்டும் தேடி வந்தாராம். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய், ஹல்லேலூயா, இன்னைக்கு தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தையை உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு வார்த்தையை பாருங்களேன். நான் உங்களை என்ன செய்வாங்கம்மா? நான் உங்களுக்கு காணப்படுது. இதுதான் வாக்கு தத்தமே தான். நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஹல்லேலூயா. அவர் காணப்பட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நம்முடைய சரித்திரத்தை மாறி. ஏன்னு சொன்னா, ஒரு டயத்துல அப்துல் கலாம் என்ன செய்தார் ஐயா சொன்னா, கோயம்புத்தூருக்கு வந்தார். கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு உள்ளத்துல தோணப்பட்டது, ஆர்எஸ் புரத்துல அவருடைய நண்பருடைய வீடு. அவர் சொன்னாரு, என் நண்பர் வீடு ஆர்எஸ் புரத்துல இருக்குது, அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் போக வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். இவர் நண்பர் வீட்டுக்கு போறது நண்பருக்கே தெரியாது. இவர் சொல்லிவிட்டு வீடை மட்டும் கண்டுபிடித்துட்டு வாங்கப்பான்னு சொல்லிவிட்டாரு. ஒருவர் போனார், வீட்டை கண்டுபிடித்து விட்டார். அவர் சொல்லிவிட்டு நாள் சாயங்காலம் என்ன செய்யலாம், ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வாருன்னு சொல்லிவிட்டு, அவ்வளவுதான். ஒரு கரெக்டா ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆரஸ்புரமே மாறிவிட்டது. ஆரஸ்புரமே மாறிவிட்டது. அந்த ஆரஸ்புரத்தை பார்த்தா எங்க பார்த்தாலும் ரோடு என்ன செய்யுது? பளிச்சு இருக்கு. ஒரு குண்டு ஒரு குழி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ரோடு அப்படி சுத்தமா இருக்குது. நைட்டோட நைட் இருக்கு. ரோடெல்லாம் போட்டு எங்க பார்த்தாலும் ரோடு என்னது? பல பல பலன்னு புதுசா இருக்கு. உடனே அந்த வீடு தெரியாம அந்த வீட்டு காம்பவுண்ட் எல்லாம் என்ன செய்யறாரு? சுத்தம் பண்ணி நண்பர் வீட்டவே அழகு படுத்திட்டாரு. பாருங்க, ஒரு மனுஷன் நண்பரை பார்க்க போன உடனேயே அந்த ஏரியாவும் அந்த வீடும் என்ன பண்ணிருச்சு? கலகலப்பாய் மாறி, அழகாய் மாறி. நம்முடைய ராஜாதி ராஜா நம்மளை சந்திச்சார் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? அதான் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தம். அதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. ஆபிரகாமை ஆதியாகமம் 17:1-2 வரைக்கும் வார்த்தை சொன்னார். ஆதியாகமம் 1. வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு எப்படி தரிசனம் ஆகிறாரு? நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இத்தனை நாட்கள் ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒவ்வொரு இடமாய் ஓடிக்கொண்டே இருந்தார். பிரயாணம் பேர்ந்து ஒவ்வொரு பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடமாய் மாறி மாறி போய் வயதானது மிச்சம். இந்த நேரம் கூட ஏமாற்றம், தோல்விகள், பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு வந்தது. சில நேரத்தில் கூட என்ன செய்யறாங்க? உயிரை காப்பாற்றும்படியாக தன் மனைவி என்ன செய்யறாரு? பொய் சொல்ற என் சகோதரன் என்று சொல்லப்பா, இல்லைன்னா 1 நிமிஷம் என்னைய கொன்று தன் உயிருக்கு பயம்.
தன் கூட இருந்த லோத் என்ன செய்யறான்? ஏமாத்திட்டு போயிட்டா. இப்படி வாழ்க்கை ஓடி, வாழ்க்கை 99 வயசுல என்ன செய்யல, நிம்மதியில்லாத வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் அவரை சந்திக்கிறார். சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும் போது சொல்கிறாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். சொன்ன உடனேயே ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாறும். 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருகப்படு. நான் உனக்கும் எனக்கு என்ன செய்றேன்? உடன்படிக்கை ஏற்படுத்துறப்பா. எப்படி ஏற்படுத்துறேன்? நீ உன்னை திரளாய் பெருகப்படும். ஏன்? நான் உனக்கு தரிசனம் ஆயிட்டேன். இத்தனை நாட்கள் என்னை பார்க்கல, பார்க்கிறதுக்கு நீ பிரயாசப்படல, பார்க்கிறதுக்கு பிரயாசப்படல. ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு இடமாய் போய்கொண்டு இருக்கிற. ஆனா இப்ப பிரயாசப்பட்ட நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் முன்னாடி காட்சியளிக்கிறேன். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஆஸ்வதிக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காணப்பட போகிறேன். அவர் காணப்படும் போது நாம் சரித்திரமே மாறிவிடும். அதான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் யாரு? மோசே. அடுத்தது கொண்டு வர, இங்க இப்படி போவேன் இப்படி போறேன். மோசே எங்க வந்தாரு? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசே, அவன் வசனம் சொல்லுவது வார்த்தைகளே அவன் வல்லம் உள்ளவன். வார்த்தையில எப்படிப்பட்டவன்? வல்லவன். எல்லாத்திலையும் தேறினவன். மோசே எல்லாத்தையும் தேறினவர், வார்த்தையிலே வல்லம் உள்ளவர். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல தன் மாமன ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தர் அவருக்கு தரிசனமான பிறகு வல்லவன், வார்த்தையில வல்லவன் உள்ளவன் இப்ப என்ன சொல்றான்? நான் திக்குனாவும் ஏன் ஆடுகளை மேய்த்து மேய்ச்சு அந்த ஆடோட வயசு மோசைக்கு நினைச்சிச்சு. பாத்தீங்களா? வல்லவன், பேச்ச வல்லவன், எல்லாத்தையும் சாஸ்திர இடத்துல கற்றுக்கொண்டவர் மோசே. இப்ப ஆடுகளை மேய்த்து மேய்த்து இப்ப நாக்கு என்ன ஆகி போச்சு? என்ன பேசுவீங்க? யார்கிட்ட பேசுறதுக்கு இடமே இல்ல, ஆடோடதான் பேசுறீங்க. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் முச்செடியில் அவருக்கு தரிசனமான பிறகு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசையே. இன்றைக்கும் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். அவன் 6 லட்சம் பேருக்கு பாஸ்டாய் மாறினான். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் கணக்கு வரும். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து திக்குனாவும் மந்தனாமா இல்ல மோசே. எப்ப தேவன் தரிசனம் ஆனாரோ அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. 30 லட்சம் பேருக்கு ஒரு பாஸ்டாய் மாறினான். இன்னொரு அர்த்தம் சொல்லுது, தாவீது அவர் எங்க வேணாரமா? கறவை ஆட்டுகளுக்கு பின்னாடி போயிருந்த தாவீது, தன் தகப்பனும் தாயும் மறக்கப்பட்ட ஒரு தாவீது, தன் சகோதரர்களாய் நிந்திக்கப்பட்ட ஒரு தாவீது, வீட்டுல சேர்க்காம இவனுக்கு ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, வேற ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை என்று சொல்லி ஆடுகளை மேய்க்கும்படியா வனாந்தரத்தை போடப்பட்ட தாவீது. ஆனா தேவன் தரிசனமாகி சொன்னார். சங்கீதம் 23 சொல்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒருபோது என்ன செய்வதில்லை, தாழ்ச்சி. இன்னொரு மனிதனுக்கு தரிசனமானார். எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஓடு எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு இருக்கிறேன். கடைசி எனக்கு ஆறுதல் சொல்ல மனைவி மட்டும் இருக்கா. இப்ப மனைவி என்ன சொல்றா?
ஆறுதல் சொல்வான்னு சொல்லிட்டு வந்தா இப்ப என்ன சொல்றா, நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, அதான் நீ என்ன செய், தேவனை தூசித்த ஜீவனை விட்டு, உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. யோபு என்ன சொன்னா தெரியுமா? வசனத்தை வாசிங்களேன், அருமையா இருக்கு வசனம். என்ன சொன்னா? எடுக்காம எடுக்கணும். யோபு 2:10, 19:25. யோபு 19:25. என்ன உயிரோடு இருக்கிறான். இதுதான்ப்பா என்ன சொல்றாருங்க யோபு, எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க, சரீரத்தையும் பலவீனத்தையும் இழந்துட்டாரு, சோர்த்துட்டு இருக்காரு. அவருக்கு நண்பர் யாராமா? புழு எடுத்து சொல்றாரு, இவன் தான் என் நண்பர், இவன் தான் என்னை விட்டு போகாம இருக்கிறான்னு சொல்லி. ஆனா யோபு சொல்றாரு, என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறான். உயிர் உள்ளவனாய் யோபுக்கு தரிசனமானாய். வேதம் சொல்லுறது, யோபு இழந்ததை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் தரிசு காண்கிற என்னது நம்மளுக்கு அவர் காணப்படுவார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்கிறவன் நம்முடைய தேவன். நியாயபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் சொல்லுகிறது, கிதியோன் பயந்து இருந்தான். தன் விவசாயம் நல்ல கோதுமை அறுத்து பண்டைய சாலையில சேர்த்து திராட்சைகள் சேர்த்து வைக்கிற நேரத்தில் சத்துரு வந்து என்ன செய்வான், அள்ளி கொண்டு போய் வருஷம் நடக்கும். இவர்கள் சேர்ப்பார்கள், சத்துரு கொண்டு போய். கிதியோனுக்கு ஒரே பயம், என்னையா எவ்வளவு சம்பாதிச்சு கையில நிக்க மாட்டுது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில கையில இல்லையே, ஏதோ ஒரு பிரச்சனை வருது போகுது, பயம் சூழ்நிலை. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாருங்க, 6:12 வாசிகளே. நியாயபதிகள் 6:12. தர்சனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். போதும். என்னதாமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இத்தனை நாட்கள் பயந்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை, நீ பயம் இல்லாம திகில் இல்லாம நீ வாழ்க்கையில இருப்பாய். ஏன் சொன்னா, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு காணப்பட போகிறார். அந்த 14 வருஷம் வாசிங்களேன். 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோட போ. சொன்னார், இருக்கிற வெள்ளத்தோட. ஏன் சொன்னார்? வெள்ளனா இருக்கிற கர்த்தர், நான் இப்பொழுது உன்னோட ஐக்கியமாயிட்டேன்பா. இப்பொழுது நீ பயந்து ஒளிந்து கிடந்த, நீ பயப்படாத, நான் வெளிப்பட்டு ஆளவியா என்ன செய்ய போறேன்? எந்த சத்துருவனை அள்ளி கொண்டு போனானோ அவனுக்கு முன்பதாக, சத்துருவுக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் சொன்னான். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை எப்படி தேடணுமா, எப்படி இருக்கணும்? 13வது வசனம், எரேமியா 29:13 வாசிங்களே. 29:13. முழு இருதயத்தோடு என்னை தேடிவீர்கள் என்று சொன்னால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னையே தேடுங்க. நீங்கள் யாரை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம், அவரை தேடுங்க என்று சொன்னார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் வெளிப்பட்டார், நம்முடைய வாழ்க்கை மாறிடும். அதான் ஒரு வாழ்க்கை, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல நீங்க 20, யாக்கோப்பு வந்து என்ன செய்யறாரு? தேவனை என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் தேடல. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவர், எனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு யாக்கோப்பருடைய ஜபமா இருக்குது. யாக்கோப்பருடைய ஜபம் என்னது? எனக்கு சாப்பாடு வேணும்,
நல்ல வஸ்திரம் வேணும், என்னைய என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க, நல்ல ஒரு இடத்தை கொடுங்க, என்னைய காப்பாத்துங்க. இதுதான் மனுஷனுடைய ஜெபம். இவன் இப்படித்தான் வாழ்க்கை என்ன செய்யறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனா கேட்டதை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கொடுத்த வாழ்க்கை என்ன செய்ய, அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, இவன் ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு திருப்தி அடைச்சு விட்டு வாழ்க்கை அப்படியே என்ன செய்யறான், ஆடுகளை மாமனாரு அப்படியே மனைவி கூட போயிட்டே இருக்கிறான். ஆனா போக போக என்ன நடக்குதுன்னா, பிரச்சனைகளும் அதிகமாகிக்கொண்டு இருக்கு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு. கேட்டால் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அதுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கை யாரை, கர்த்தரை தேடுகிறவரா இருக்க வேண்டும். உடனே யாக்கோப்பு என்ன செய்தார் சொன்னா, சுதாரித்துக் கொண்டு நாம் எல்லாம் கேட்டதை கொடுத்தார். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. காரணம் என்ன என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன செய்தாராமா, ஆதியாகமம் 32:24 வாசிங்களேன். தனித்து என்னவா, அவன் தனித்து எல்லாவற்றையும் ஒரு அக்கறைப்படுத்தி தன்னை தானே வெறுமையாக்கி தனக்கு உண்டான எல்லாத்தையும் ஒரு ஆற்றாங்கரை மேல என்ன செய்ய வச்சு விட்டு இவன் போய் தனிமையாய் போய் யாரை தேட ஆரம்பிக்கிறான், கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேடும் போது வசனம் சொல்லுகிறது, அவன் ரா முழுவதும் என்ன செய்தாரமா, கர்த்தரை பிடித்துக் கொண்டு அவரை போக விடவே இல்லையா. சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அப்பா பொழுது விடுத்துச்சுன்னா போறேன்டா, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். எப்படி பாருங்களேன், அவன் கேட்டான், கொடுத்தார். ஆனா பிரச்சனைக்குள்ள வந்தான். ஆனா இப்ப என்ன பண்ணிருச்சு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, கேட்கறது அல்ல, அவர் முகத்தை பார்க்க வேண்டும். கேட்கிறது அல்ல, அவர் முகத்தை நான் பார்த்தால் போதும் என்று சொல்லி அவன் தனித்து அவன் ஆற்றாங்கரை ஓரத்தில் தேவனோடு பிடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோப்பு கேட்பானே, அதுக்கு முன்னாடி வசனம் ஒன்று சொல்லு பாருங்க, உன் பேரு இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவதா. சரித்திரத்தை மாற்றார். இதுக்கு முன்னாடி யாக்கோப்புனா யாரு, ஏமாத்துறவே, துரோகம் பண்றவே, என்னடோ அவனுக்கு பேர் அந்த யாக்கோப்பு நிமித்தம். ஆனா இப்ப என்ன செய்றாரு, நான் இப்ப போராடி இயேசுவை நான் தரிசித்தபடினால, கர்த்தரை நான் பார்த்தபடினாலே நீ உன் பேர் என்ன செய்த, உன் சரித்திரத்தையே மாற்றணப்பா. உன் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் என்னை குழி தோண்டி புதைத்து விட்டு உன் புதிய வாழ்க்கையை நான் தொடங்க விரும்புகிறேன். இனி உன் பேர் யாக்கோப்பு இல்ல, இஸ்ரவேல். இஸ்ரவேல் பேர் வச்ச உடனடியா 12 கோத்திரமாய் மாறினது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி கோத்திரம் கிடையாது. ஆனா எப்ப கர்த்தரை கண்டானோ சரித்திரம் மாறும். அதனாலதான் பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே ஜனங்கள் பசியோட இருக்கிறாரு, ராமுழுவதும் தேடின ஒரு மீன் அகப்படல. உலகத்தில் இருக்கும் போது தேடிக்கொண்டே இருக்கிறோம், அகப்படல, கிடைக்கல, ஒண்ணு இல்ல, நான் என்ன செய்வது, ஏன் செய்வது. ஆனா அதே பேதுரு ஒரு மலையை கொண்டு போய் தேவன் பிரசன்னமாக போது, மறுரூபமாக போது, அப்படியே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நம்ம போக வேண்டாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் கட்டி இங்கேயே இருந்துருவோம். உலகத்துக்குள்ள இருக்கும்போது கீழே இருக்கும்போது என்ன செய்யறான், சாப்பாடு இல்ல, நாவெல்லாம் கேட்ட ஒரு மீன் கிடைக்கல, மக்கள் பசியோட இருக்கிறாங்க, இதே அவனுக்கு ஒரு கவலை. ஆனா தேவ பிரசன்னம் வந்த பிறகு அவன் சொல்லுகிறான், பேதுரு, ஆண்டவரே கீழே போகவே வேண்டாம், மலையிலேயே உட்கார்ந்தலாம். பிரசன்னம் இருந்தா போதும், அவரை பார்த்தா போதும், வாழ்க்கை எல்லாம் மாறி. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாக புஸ்தகத்துல 15:2 வாசிக்கிறேன், வாசித்து முடிக்கும். 2 நாளாக 15:2.
போய் நோக்கி ஆசாவே மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டார் உங்களை விட்டு விடுவார். ஆசா சொல்கிறான், கர்த்தரை தேடுங்கள், அவர் என்ன செய்வார்? உங்களை கூட இருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைக்குள்ள வருகிறோம்? இன்னும் கடவுளை என்ன செய்யல? தேடல. முழு இதயத்தோட கர்த்தரோட என்ன செய்யல? அன்பு செலுத்தல. இந்த சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக, சும்மா ஒன்றும் இல்லாத சந்தோஷத்துக்காக, புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக நாம் பிரயாசப்படுறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்குள்ள என்ன செய்யல? இல்ல. அத வேதம் சொல்லுது, முதல் தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், நான் கூட கூட வசனம் சொல்ல 12 வாசிக்கல. அதே 12 தேவனாகி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று அப்பா தீர்மானம் எடுத்தார். இனி நாங்க என்ன செய்ய போறோம்? கர்த்தரை மட்டுமே தேட போறோம். நாங்கள் கர்த்தரை நீ பார்க்க போறோம் என்று முழு இருதயத்தோடு தீர்மானம் எடுத்து அவள் எடுத்தார்களம்மா. என்ன நடந்ததம்மா? 15வது வசனத்தை வாசித்து முடிப்போம். இந்த சந்தோஷப்பட்டு முழு இருதயத்தோடு தேடினார்கள். கர்த்தருக்கு வெளிப்பட்டு இளைப்பாறு. கர்த்தரை நம்மளை தேட தேட நம் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் வந்து கொண்டே இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பணத்தையும் பார்த்து உலகத்தை நோக்கி ஓடணும்னா பணமும் உலகமும் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம அதை துரத்தி கொண்டே இருக்கணும். ஆனா கர்த்தரை நீங்க தேடினா பணம் நம்மளை துரத்தும், ஆசீர்வாதம் நம்மளே துரத்தும். நம்ம ஆசீர்வாதம் தேடி பணத்தை தேடி ஓடுனா அது ஓடிக்கொண்டே இருக்கும், நம்மளும் ஓடிக்கொண்டே இருக்கணும். பா பா. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை பிரசனத்துக்குள்ள உட்கார்ந்துட்டோம், மகிமைக்குள்ள உட்கார்ந்துட்டோம்னா ஆசீர்வாதம் பணம் நம்மளை தேடி நம்மளை துரத்தும். நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு போதுமையா, எனக்கு போதும், எனக்கு போதும். தேவனை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்பட போகிறார், உங்களுக்கு வெளிப்பட போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் எழுந்து